ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் லோகேஷ். இது உங்க ஓப்பன் புக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியுமே தன்னுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்ல அதுக்கு போட்டியா இருக்கக்கூடிய மற்ற கம்பெனியோட வியாபாரத்தை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல அந்த கம்பெனிக்கு போற கஸ்டமரை தன்னுடைய கம்பெனிக்கு வர வைக்கிறதுக்கான யோசனையா இருக்கட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுச்சு, அது எந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட வியாபாரத்துக்கு உதவுச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாக்மே. பெண்களுக்கான அந்த ஃபேஸ் கிரீம், காஸ்மெட்டிக் ஐட்டம் தயார் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான் லாக்மே. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்தன் டாடா. டாடா குரூப்ஸ் தான் இதுக்கான ஃபவுண்டரா இருந்தது. இதை கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்போ பிரதமரா இருந்த நேரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாக்குறாரு. அது என்னன்னா, இந்திய பெண்களுக்கு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் மேல அதிகப்படியான ஆர்வம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. பெண்களும் அதிகப்படியாக அதை யூஸ் பண்றாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு திடீர்னு என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், அவனுடைய நாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி இங்க வித்துட்டு இருந்தான், அவனுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. மறுபடியும் நாம அதே வெள்ளைக்காரனை அடிச்சு துரத்ததுக்கு அப்புறமும் கூட அவன் நாட்டில இருந்தே பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்புறம் என்னத்த போய் சுதந்திரம் கிடைச்சு ஒரு யூஸ்மே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தோன்றாரு அப்படின்னா, நம்ம நாட்டு பெண்களுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக்ஸை நம்ம நாட்டிலேயே முழுக்க முழுக்க உற்பத்தி பண்ணி விற்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு அது பொருளாதார வயசா ரொம்ப பெட்டரா இருக்குன்ற மாதிரி யோசிச்சு அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய தொழிலதிபரான ரத்தன் டாட்டாவை கூப்பிட்டு பேசுறாரு. ஏன்னா ரத்தன் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் குண்டுச்சில ஆரம்பிச்சு ஏரோப்ளைன் வரைக்கும் எதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துருவாரு, அதுக்கு பயப்படவே மாட்டாரு. சோ அவரை கூப்பிட்டு கேட்கும்போது பிரதமரே கூப்பிட்டு கேட்டாரு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அப்படின்ற பேர்ல முதல் முறையா அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை இந்திய நாட்டு பெண்களுக்கு இந்திய தயாரிப்பு அப்படின்ற பேர்ல அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் நம்ம இந்திய பெண்களுக்கு லக்ஷ்மி அப்படின்ற பேரும் சரி, இவங்க ப்ரொமோட் பண்ணும் விதமும் சரி, என்னப்பா லோக்கல் பிராண்ட் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அந்த ஃபாரின் பிராண்ட்ல இருந்த அந்த மோகம் நம்ம ஊர் ப்ராடக்ட் மேல இருக்க அந்த ஒரு நம்பிக்கையை குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, ரத்தன் டாட்டா லக்ஷ்மி அப்படின்ற பேரை தூக்கிட்டு லாக்மே அப்படின்ற மாதிரி மாத்தினாரு. இந்த லாக்மே அப்படின்ற வார்த்தையை எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு வார்த்தையில இருந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கான அர்த்தமும் பாத்தீங்க அப்படின்னா, காட் ஆஃப் வெல்த் அண்ட் பியூட்டி. நம்ம ஊர் லட்சுமியை தான் குறிக்கிற வேற ஒரு வார்த்தை தான் அந்த லாக்மே. அப்படி கொண்டு வந்த உடனே நம்ம நாட்டு பெண்களுக்கு வித்தியாசமான ப்ராடக்டா இருக்கு, ஃபாரின் ப்ராடக்டா இருக்கு மட்டும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய குவாலிட்டியும் நம்ம நாட்டு பெண்களுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த விதமும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனாட்ட லாக்மே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஸோ ரத்தன் டாட்டா பண்ண அந்த ஒரு சின்ன பேர் மாற்றம் இப்போ மிகப்பெரிய அளவுல அந்த கம்பெனிக்கு உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது. இதுல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாப்பா ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா கம்பெனி ஒன்று இருக்கு. அதே மாதிரி டாமினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா கம்பெனி இருக்கு. ரெண்டுமே அமெரிக்கால மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இருக்கக்கூடிய கம்பெனிஸ். பீட்சா அப்படின்னாவே பாப்பா ஜோன்ஸ், டாமினோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் கிரியேட் ஆயிட்டு இருந்தது. இதுல என்ன அப்படின்னா, டாமினோஸ்ங்கிறது ஆரம்ப காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. பாப்பா ஜோன்ஸ் அப்படின்றது இப்பதான் சமீபத்தில் உருவான கம்பெனி. ஆனா டாமினோஸை விட பாப்பா ஜோன்ஸோட டேஸ்ட் நல்லா இருந்ததுனால பல காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாமினோஸை விட பாப்பா ஜோன்ஸ் தான் அதிகமா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் அமெரிக்காவோட ஒரு சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட பேர் சொல்ல விரும்பல, ஆனா ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில இந்த பாப்பா ஜோன்ஸும் இருந்தது, டாமினோஸும் இருந்தது. அந்த காலேஜோட கேன்டீன்ல மக்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸா பார்க்க வர பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே டாமினோஸை விட பாப்பா ஜோன்ஸ் தான் அதிகமா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காரணம் டேஸ்ட். இது எப்படியாவது கட்டுப்படுத்தணும்டா, நம்ம பக்கம் திருப்பணும்னு சொல்லிட்டு டாமினோஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த 2 பீட்சா கம்பெனி மட்டும் இல்லாம இன்னும் பல வகையான பீட்சா கம்பெனி அதே காலேஜோட கேம்பஸ்ல இருந்து எல்லாருமே வெள்ளிக்கிழமையில கூப்பன் தருவாங்க. ஒரு 10% ஆஃபர், 20% ஆஃபர். இதை நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த கூப்பனை கொண்டு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் பீட்சா உங்களுக்கு 70 ரூபாய்க்கு தரும் அப்படின்ற மாதிரியான கூப்பன் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க டாமினோஸ், முந்தா நாள் வியாழக்கிழமை நைட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னா, மற்ற காம்படிட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கூப்பனை 30 கூப்பன் கொண்டு யாரு தராங்களோ அவங்களுக்கு பெரிய அளவிலான பீட்சா, லார்ஜ் சைஸ் பீட்சா நாங்க சும்மா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ டாமினோஸ் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா,
அந்த கூப்பனை வாங்கி அவங்ககிட்ட கம்மி காசு கொடுக்கறத விட இது மாதிரி காம்படிட்டர்ஸோட கூப்பனை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் பேர் கிடைக்கும், அதே சமயத்துல காம்படிட்டர்ஸோட வியாபாரத்தையும் குறைச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பாப்பா ஜோன்ஸ் அதுக்கு காலங்காத்தால இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, பீட்சா அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே பிடிச்சமான விஷயம், எங்களுடைய காம்படிட்டர்ஸ் அதை சும்மா கொடுக்குறாரு அப்படின்றதுனால நீங்க எதுக்கு தேவையில்லாம கூப்பனுக்கு அங்க இங்கன்னு அலையணும், எங்களுடைய கடைக்கு வாங்க, நாங்களே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு 30 டோக்கன் கொடுக்குறோம், நீங்க போய் ஃப்ரீயா பீட்சா வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவங்க வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. இதனால தெரிஞ்சுக்கிட்ட ஒட்டுமொத்த காலேஜுமே பாப்பா ஜோன்ஸ் வாசல்ல குமிஞ்சு பாப்பா ஜோன்ஸுமே டோக்கன் தானே அச்சடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைக்கு 30 சொல்லி கொடுக்க ஒட்டுமொத்த காலேஜுமே நேரடியா டாமினோஸோட வாசல்ல போய் நின்று எங்களுக்கு ஃப்ரீயா பீட்சா கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் 30 டோக்கன் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத டாமினோஸ் மிரண்டு போய் என்னடா நான் ஒரு பிளான் பண்ணா அது ஒரு பக்கம் போதேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட காலேஜ்ல இருந்த எல்லாத்துக்குமே ஃப்ரீயா வந்து பீட்சா கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, முன்னையே வியாபாரம் ரொம்ப கம்மி, இதுல ஒரு நாள் ஃபுல்லா ஒட்டுமொத்தமா தயார் பண்ண எல்லா பீட்சாவையும் ஃப்ரீயா கொடுத்ததுனால மிகப்பெரிய அளவுல டவுன் ஆயிட்டாங்க டாமினோஸ். அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாப்பா ஜோன்ஸ் ஒரு ஹீரோ மாதிரியே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெண்டாவது விஷயம். இந்த லிஸ்ட்ல நான் மூணாவது பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யாருதுன்னு பாத்தீங்கன்னா ஐபேடோடது. ஐபேடை முதல்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவுல பத்திரிகைக்காரங்களை ஆரம்பிச்சு பொதுமக்கள் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விழாவே வந்து கிரியேட் பண்றாரு. இந்த மாதிரி ஐபேட் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஐபேட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அதோட விலையை சொல்லாம ஐபேட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. இதுல வந்து இது இருக்கு, இதுல வந்து இது இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கும், ஐபோனோட சூப்பரா இருக்கும், மற்ற கம்பெனி விட நல்லா இருக்கும், நீங்க வாங்கிட்டீங்கன்னா சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விலையை சொல்லலாம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த விலையை நான் சொல்றதை விட இதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்த சில பெரிய மனுஷங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஐபேட் நாங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட இந்த ஐபேடை கொடுத்து செக் பண்ணி பார்க்க சொன்னோம். செக் பண்ணி பார்த்த எல்லாருமே இதை எவ்வளவுக்கு விற்கலான்னு கேட்கும்போது $1000 கம்மியா நீங்க வித்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால இந்த ஐபேடோட விலை $999 அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்ல அமைதியா அப்படியே நின்றுட்டாரு. ஒட்டுமொத்த அரங்கமே பாத்தீங்க அப்படின்னா அமைதியாயிடுச்சு. ஏன்னா $999 அப்படின்றது அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு பணம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்ல $1 அப்படின்றது நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 72 ரூபா பக்கம் வருது. ஸோ கிட்டத்தட்ட $1000 அப்படின்னா 72,000 ரூபா மதிப்புக்குள்ள அந்த ஐபேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் சைலன்ஸ்க்கு அப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அந்த பணக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி $1000 கம்மியா நீங்க வச்சு வித்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு அந்த பணக்காரங்க கிட்ட நான் விற்கிறதுக்கு யோசனை இல்ல, சாதாரண பொதுமக்களுக்கு விற்கிறதா எங்களுடைய ஆசை அப்படின்றதுனால அதோட விலையை நான் பாதியா குறைக்கிறேன், $499 சொன்ன உடனே ஒட்டுமொத்த அரங்குமே எந்திரிச்சு கைதட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 72,000 எங்க இருக்கு, 36,000 எங்க இருக்கு, அதை பாதியா குறைச்சு அவர் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு யோசிச்சு வச்ச விலையே $499 மட்டும்தான். எடுத்த உடனே $499 கிட்டத்தட்ட 36,000 சொல்லி சொன்னாரு அப்படின்னா எல்லாருமே அந்த ஷாக் இருக்கும், 36,000 அப்படின்ற மாதிரி. ஆனா கிட்டத்தட்ட 72,000 சொல்லிட்டு அதை பாதியா குறைச்சு 36,000 சொன்ன உடனே எல்லாத்துக்குமே இது பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஐபேட் மிகப்பெரிய ஹிட்டும் ஆச்சு. இதுதான் நாம பார்த்த மூணாவது ஸ்ட்ராட்டஜி. நாம அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா டாமினோஸ் பீஸாஸ் தான். அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், ரோடுஸும் அப்படியே கண்ணாடிமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அமெரிக்காலையுமே சில இடங்கள்ல ரோடுங்க வந்து குண்டும் குழியுமா தான் இருக்கும். அதனால டாமினோஸ் வந்து பீட்சாவை எடுத்துக்கிட்டு போகும்போது இந்த குண்டும் குழியில வண்டியை வந்து இறக்கி ஏற்றும் போது பாத்தீங்கன்னா அந்த பீட்சா அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சது, பீட்சா பிஞ்சு போக ஆரம்பிச்சது. இதனால டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர்ஸ் எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து பீட்சாவை டெலிவரி பண்ணி சாப்பிட்றத நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால டாமினோஸுக்கு பெரிய அளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. டாமினோஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட பல பீட்சா கம்பெனிக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தது. இதை வந்து சவாலா எடுத்துக்கிட்டு டாமினோஸ் பீஸா 2018 வருஷம் ஒரு கேம்பெயின் அனௌன்ஸ் பண்றாங்க. அது என்னன்னா நோ மோர் ஸ்பிளிட்டட் பீட்சா, அதாவது இனிமே பிஞ்சு போன பீட்சா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த கேம்பெயின்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடுகளை இந்த குழிகளை தன்னுடைய சொந்த செலவு டாமினோஸ் பீஸா வந்து மூடுறாங்க. மூன்றது மட்டும் இல்லாம அந்த குழிகளுக்கு மேல டாமினோஸோட பீட்சாவோட சிம்பிளையும் வந்து ஒட்டி வைக்கிறாங்க. இத ஒரு வீடியோவும் எடுத்து அது சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதை பார்த்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே டாமினோஸ் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு வர ஆரம்பிச்சது. ஏன்னா நாமளும் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ரோட வந்து ஒரு பீட்சா கம்பெனிக்காரங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றதுனால ரொம்பவே பெரிய அளவில் டாமினோஸ்க்கு வந்து நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் டாமினோஸ் வந்து இனிமே வந்து பீட்சாக்களை பிஞ்சு போயோ இல்ல பாக்ஸ்ல ஒட்டிக்கிட்டோ வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இனிமே பீட்சா வந்து நீட்டா வரும் அப்படின்றதுனால பல பேர் வந்து டாமினோஸ் பீட்சாவை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதனால கிட்டத்தட்ட 13% நார்மலா இருந்ததை விட அதிகமான வருவாய் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைச்சது. ஸோ அவங்க பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி காமனான மக்களுக்கு மட்டும் இல்லாம டாமினோஸ் பீட்சா அப்படின்ற அந்த பிராண்டுக்குமே நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் கிரீப்பி டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்கு. நம்ம நெட்ல போட்டு பார்த்தாவே நமக்கு கிடைக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் பிலிம், பொம்மைகளை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹாரர் பிலிமா இருந்தது. அந்த படக்குழுவினர் வந்து இந்த படத்தை இன்னும் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா படம் ஓடக்கூடிய பெரிய பெரிய தியேட்டர்ஸ்க்கு போயிட்டு அங்க பேக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வெளியே வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்ல அவங்களுடைய கார்ஸ் எல்லாமே வெளியே நிறுத்திருப்பாங்கல்ல, அந்த கார்லயும் சரி அந்த பேக் இருக்கலையும் சரி என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகளை அங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு, படம் முடிச்சு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க காருக்குள்ள இந்த பொம்மை இருக்கும். பார்த்து மிரண்டு போனவங்க அதை போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறது இது மாதிரிலாம் வந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த பொம்மை என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் ஆயிருந்தது. இதனால இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டும் ஆச்சு. இதுக்காக அந்த படக்குழுவினர் செலவு பண்ண அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோஷனுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட பாதி அளவு மட்டும் தான் செலவு பண்ணாங்க. ஏன்னா பொம்மைகள் அப்படின்ற போது ரொம்ப சாதாரணமான அளவுக்கான காசு தான் செலவு பண்ணுச்சு. பட் மக்கள் வந்து சீரியஸா எடுத்துட்டு சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவு ஓப்பனிங் கிடைச்சது, படம் சூப்பர் ஹிட்டும் ஆச்சு. இதுதான் நம்ம பார்த்த கடைசி ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவில் நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்களோ இல்ல எந்த காம்படிஷன் சூப்பரா இருந்ததுன்னு நினைச்சீங்களோ அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். நான் லோகேஷ், இது உங்க ஓபன் புக். குட் பை.